அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆரம்பத்துல கூட்டம் வரதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் ஒரு MBA படிச்சவங்க தானே? மாறா, எனக்கு என்னமோ இது நம்ம செகண்ட் கிரேட் மார்க்கெட் பண்ற மாதிரி தோணுது. விக்கிற பொருள் சரியில்லாதவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை. தையல் மிஷின் நல்ல விஷயம்டா. பட் இந்த சோஷியல் மீடியால இருக்கிறதெல்லாம் வேண்டாமே. சரி, மது, வீரா சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் தேவையே இல்லை. வீரா, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான் எது பண்ணாலும் வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மது, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா வீரா? அதான் நான் பண்ற எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லங்க. மது, என்ன பேசிட்டு இருக்க நீ? வீராவை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அவ அப்படியெல்லாம் பேசுற ஆளே இல்லை. மனசுல தப்புன்னு படுறத சொல்லுவா. நீ சொன்ன தையல் மிஷின் ஐடியாவை பாராட்டி தானே பேசினா? அது போதாத உனக்கு? தப்புன்னா அவ எல்லாத்தையும் தானே தப்பு சொல்லியிருக்கணும். எதுக்கு டார்கெட் பண்ற? நான் தப்பா எதுவும் கேட்கலையே. என்ன மது, இதுக்கெல்லாம் போய் கோச்சிட்டு கிளம்புற? அது வீரா எப்பவுமே அப்படிதான். எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவளுக்கு தோன்றத அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டா பேசிடுவா. ஆனா மத்தபடி தப்பான ஆள்லாம் இல்ல வீரா. இங்க பாரு கார்த்திக், அவளுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது யூசுவல் தான். ஆனா அவளுக்கு எப்படி என்ன பிடிக்கலையோ அதே மாதிரி எனக்கும் அவளை சுத்தமா பிடிக்காது. ஐயோ மது, என்ன அப்படிலாம் சொல்லாத மது. நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி இருக்க கூடாது. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இல்ல கார்த்திக், ஆரம்பத்துல இருந்தே அது இப்படிதான் மோதிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா வளராது. எனக்கும் மத்தவங்க எல்லாருமே ஓகே தான். ஆனா அவ விஷயத்துல இப்படிதான் இருப்பேன். அவ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாளோ அதே மாதிரிதான் நானும் அவகிட்ட நடந்துக்க முடியும். மது, நான் என்ன சொல்றேன்னா, அவளை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக். அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மாறன் கண்ணு மூடிட்டு அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்றான், அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன விட அவனுக்கு அவ ரொம்ப முக்கியமா போயிட்டால. அவ உங்களுக்கு யாரு? உங்க ரிலேட்டிவ் தானே. அவளை எதுக்கு இவ்ளோ சேவ் பண்றான்? பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுமா? உண்மையை என்னால சொல்ல முடியலையே. சொல்லு கார்த்தி, நானும் மாறனும் எத்தனை வருஷம் பழக்கம். இல்ல, இப்ப அதெல்லாம் ஓகே மது. இப்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்ளோ க்ளோஸ் அவ யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா மாறன் விஷயத்துல அவனுக்கு மதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். மாறன் என்னை தாண்டி வேற யாருக்கிட்ட பேசினாலும் மாறன் மேல எனக்கு கோவமே வராது. ஆனா அவன் சப்போர்ட் பண்ற ஆளுங்க அவங்க எனக்கு எதிரியா மாறுவாங்க. ஐயோ மது, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத. இல்ல கார்த்திக், இது மட்டும் இப்படியே போனா எங்க முடியும்னு நான் உனக்கு சொல்றேன். அவ்வளவுதான். இப்போதைக்கு என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். உன் குழந்தையாவுக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நான் கிளம்புறேன். மது, சார், அந்த சைடுல ஏன் இன்னும் இதெல்லாம் வண்டியில ஏத்துறீங்க. ராகவா, ஆ. பசங்களை கூட்டு போய் லோட் இறக்குடா. சரிடா. அந்த புக்கு கொடு. இந்த அது கரெக்டா இருக்கு. இதை மட்டும் செக் பண்ணிடு. டேய், அந்த சாரி லோடலாம் நீ எல்லாத்தையும் மொத்தமா இறக்கி. சரி.
அப்பா மது 25 பேருக்கு குலுக்கல் முறையில தையல் மிஷின் கொடுக்கறதா சொன்னால அது எல்லாமே வந்துருச்சு. ஓ டேய் அந்த தையல் மிஷின்ல அந்த சைடுல பாக்ஸ்ல இருக்கு, அப்பா காமி. அவ்வளவுதானடா? காட்டு. இதான் மெயின். இதான்ப்பா. நல்லா இருக்குடா, நல்ல பிளான் தான். வள்ளி, இந்த இன்வாய்ஸ வாங்கி இது தரேன்ப்பா. கொடு. இந்த அண்ணன் பார்க்கணுமா? கொண்டா. இந்த அண்ணா. இதான் மெயின். கொடுத்துரு. மாமா எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டான பொருளை தான் பர்ச்சேஸ் போட்டிருக்காங்க. ரேட் எல்லாம் மொத்த விலைக்கு தானே எடுத்திருக்கு. ஆமா மாமா. ஆரம்பத்துல கடை ஓபன் பண்றதுக்குன்னு ஒரு சில ஆஃபர் போடணும். அப்பதான் கடைக்கு நிறைய புது கஸ்டமர் எல்லாம் வருவாங்க. அது எல்லாமே போட்டிருக்கோம்ப்பா.